தமிழக மக்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று ஆய்வாளர் முனைவர் சிவசாமி பேசுகிறேன். மகாசிவநாடி மூலமா கடந்த 2016 தேர்தல் முடிவுகளை தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது மகரிஷியால் எழுதப்பட்ட ஆரூட காண்டத்தின் மூலமாகவும் முக்கியமானவர்களுடைய பலன்களின் மூலமாகவும் பல தேர்தல்களுக்கு முடிவுகளை சொல்லியிருக்கிறோம். அந்த முடிவுகளெல்லாம் மிக துல்லியமாக ஒத்து வந்திருக்குது. அதை நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு 2026 இந்த 23/4/2026 தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி பார்க்க போகிறோம், எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நம்மளுடைய அலுவலகத்தை நோக்கி பல கட்சியினுடைய தலைவர்கள் முக்கியமானவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. வந்து பார்க்கும் பொழுது அவங்களில் பல விதமான பலன்கள் நமக்கு கிடைச்சிருந்திருக்கு. அவங்களில் பாசிட்டிவான பலன்கள் யாருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த பலன்களையும் கையில் எடுத்துக்கிட்டோம். அதோடு மட்டுமல்ல, என்னுடைய சொந்த ஆர்வத்தின் மூலமாக ஆரூட காண்டத்திலையும் பார்க்கும் பொழுது சில முக்கியமான வரிகள், தெளிவான வரிகள் நமக்கு கிடைச்சது. அதை தான் உங்களுக்கு, அந்த வரிகளை தான் உங்களுக்கு நான் இப்போ படித்து காட்ட போகிறேன். அந்த வரிகள் தமிழில் தான் இருக்குது, மிக தெளிவாக இருக்குது. அந்த பாடல்களே உங்களுக்கு அர்த்தத்தை கொடுத்து விடும். நானும் என்னுடைய அர்த்தத்தை சொல்கிறேன். முதல்ல அந்த பாட்டை படிச்சிருமா? வெற்றி பெறும் சபை சிறப்பு தேர்வில் கூட வியூகமது தான் ஜெயிக்கும் தலைமைக்கும் தான் குற்றமதை நீக்கிடுவாய் உதவ நீயும் குறையகல தான் ஜெயிக்க கூட நல்லோர் நல்லோரின் கூட்டு வழி சபையின் வெற்றி நாடாழ்வான் இளைய மகன் எந்தன் ஆசி அல்லலது தான் நீங்க மீண்டும் ஆட்சி அன்னையருள் தன்னாலே தேவி அன்பார் தேவியவள் ஜபதபத்தால் தெளிவுமாகும் தெய்வீகம் ஆளவரும் அருளே வெல்லும். இதுதாங்க அந்த பாடல்கள். இந்த பாடல்ல மிக முக்கியமான விளக்கங்கள் மிக தெளிவாக இருக்கு. இப்போ ஒவ்வொரு வரியா சொல்றேன் பாருங்களேன். வெற்றி பெறும் சபை சிறப்பு தேர்வில் கூட, இந்த தேர்வில் நீங்க வெற்றி பெற போறீங்க. வியூகமது தான் ஜெயிக்கும் தலைமைக்கும் தான். உங்களுடைய தலைவர் செய்து வைத்திருக்கிற வியூகம் நிச்சயமாக ஜெயிக்க போகுது. அதில் நீங்களும் ஜெயிக்க போறீங்க. குற்றமதை நீக்கிடுவாய் உதவ நீயும். அப்படி உங்களுடைய கட்சி நிச்சயமாக ஜெயிக்கும். குறையகல தான் ஜெயிக்க கூட நல்லோர். அப்படி ஜெயிச்ச பிறகு நல்லவங்களுடைய கூட்டோடு நல்லோரின் கூட்டு வழி சபையின் வெற்றி. நல்லவங்களுடைய அன்போடு நல்லவங்களுடைய கூட்டோடு சபை வெற்றி அடையும். நாடாழ்வான் இளைய மகன் எந்த நாசி. என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம், சிவபெருமான் சொல்றாங்க, என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் அளிக்கப்பட்டு விட்டது. யாருக்கு? நாடாழ்வான் இளைய மகன். இளைய மகன், மகன்தான் இந்த நாட்டை ஆளப்போகிறார். இளைய மகன் அப்படிங்கிறது தான் முக்கியமான வார்த்தை. இளைய மகன் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய இளைய மகன் அப்படின்னு வச்சிங்களேன். அல்லது தான் நீங்க மீண்டும் ஆட்சி, மீண்டும் அந்த ஆட்சி அமைக்கப்படும். அன்னையருள் தன்னாலே தேவி என்பார். இதற்கு பார்வதி தேவியினுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கு. தேவியவள் ஜபதபத்தால், அதோட அந்த தலைவருடைய குடும்பத்தாருடைய ஜபத்தாலையும் தவத்தாலையும் அந்த வெற்றி தெளிவும் ஆகும். வெற்றி தெளிவாகும். தெய்வீகம் ஆள வரும் அருளே. நிச்சயமா தெய்வீகம்தான் இந்த ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக வந்திருக்கு. இப்போ இந்த பாடல்களிலிருந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம்.